இந்த எபிசோட நாம இயக்குனர் கௌதமன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற படையாண்ட மாவீர படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, அரியலூரில் வாழும் கௌதமன் ஊர் மக்களுக்கு பாதுகாவலனாக திகழ்கிறாரு. இதனால் பல்வேறு தரப்பில் இருந்தும் பகையை சம்பாதிக்கிறாரு. போலீஸ் நிலையத்தில் ஒரு பெண்ணிடம் இன்ஸ்பெக்டர் அத்துமீற முயற்சிக்க போலீஸ் நிலையத்தையே அடித்து நொறுக்கிறாரு. இது புதிதாக இடமாற்றம் வந்த டிஎஸ்பி பாகுபலி பிரபாகருக்கு தலைவலியை உண்டாக்குது. அரசியல் களமிறங்கி எம்எல்ஏ ஆகும் கௌதமன் ஒரு கட்டத்தில் அரசையும் எதிர்க்கிறார். இதனால் கௌதமனை தீர்த்து கட்ட அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் சூழ்ச்சி வலைகளை விரிக்கிறாங்க. இறுதியில் என்ன ஆனது? இதான் அந்த படத்தோட மீதி கதை. அதிரடி ஆக்ஷன் களமிறங்கி இருக்கும் கௌதமன் முடிந்ததை செய்ய முயற்சித்து வெற்றி கண்டிருக்கிறான்னு சொல்லலாம். போலீஸ் நிலையத்தை அடித்து நொறுக்கும் காட்சியில் அனல் தெரிக்குது வசனங்களின் ஈர்ப்பு. பூஜிதாவுக்கு பெரிய அளவில் வேலைகள்னு சொல்லலாம். ஓரிரு காட்சிகளில் வரும் சமுத்திரக்கனி வழக்கம் போல வீரமான டைலாக்குகளை பேசிவிட்டு போறாரு. சரண்யா பொன்னின் அனுபவ நடிப்பு கவனிக்க வச்சிருக்கு. ஆடுகளம் நரேன், மன்சூர் அலிகான், இளவரசு, ரெடின் கிங்ஸி, மதுசூதனன் ராவ் உள்ளிட்டோரின் நடிப்பிலும் குறையிலும் சொல்லலாம். இளவயது கௌதமனாக வரும் தமிழ் திரையுலகுக்கு நல்வரவு. கோபி ஜெகதீஸ்வரின் ஒளிப்பதிவு படத்தின் விறுவிறுப்பை கூட்டுது. ஜிவி பிரகாஷின் இசையும் சாம் சிஎஸின் பின்னணி இசையும் படத்துக்கு துணை நிற்குது. வைரமூர்த்தியின் வரிகளில் பாடல்களின் சிறப்பு. பட்டாம்பூச்சி பாடலுக்கு ஒன்ஸ்போர்ட் சொல்லலாம். உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் படத்துக்கு பலம் சொல்லலாம். அதே வேளை புதுமைகள் இல்லாத திரைக்கதையால் வழக்கமான கமர்ஷியல் படமாக நகருது. மிகப்படுத்தப்பட்ட காட்சிகளை திணித்தது போலாகிவிட்டது. திரைக்கதையில் இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம் தோணுது. சொல்ல நினைத்த விஷயங்களை சமரசமின்றி சொல்லி பரபரப்பான கதைக்களத்தில் பயணிக்க வச்சிருக்காரு இயக்குனர்.